சத்துள்ள உணவு மட்டும் உடல் ஆரோக்கியத்தை வழங்கிவிடாது. மருந்து மட்டும் நோயை குணப்படுத்தி விடாது. மனிதனின் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் மட்டும் அழிவை தடுத்து விட போதுமானவை இல்லை. செல்வம் மட்டும் மகிழ்ச்சியை கொடுத்து விடாது. அழகு மட்டும் இன்பத்தை தந்து விடாது. அடுத்தவருக்கு உதவ முடிவதில் வரும் இன்பம் வேறு எதிலும் இல்லை. பிறப்பவர் இறந்தாக வேண்டும். பிறப்பின் பயனை அடைய கடவுளை வணங்க வேண்டும். இந்த உலகம் சுவர்க்கமாகும். சுவர்க்கம் வேறு எங்குமில்லை. எப்பொழுதும் இந்த உலகில் இன்ப நிகழ்ச்சிகளே நடந்து கொண்டிருக்கின்றன. மாந்தர் வலிந்து துன்பமாக்கிக் கொள்கிறார்கள். பல்வேறு விதமாக இன்பம் ஏற்படுகிறது. குழந்தை பிறந்தபோது தாய் இன்பம் அடைகிறாள். சனத்தொகை பெருகும்போது இன்பம் மலிகின்றது. மாடத்தில் வசிப்பவர்கள் மட்டுமல்ல, சேரியில் வசிப்பவர்களும் குழந்தை பிறப்பினால் இன்பம் அடைகிறார்கள். எந்த நேரமும் இனப்பெருக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இனப்பெருக்கத்தால் ஏற்படும் இன்ப உணர்வு மிருகங்கள், ஜந்துக்கள், மரம், செடி, கொடி, மனிதர்கள் எல்லோரிடமும் உண்டு. புலாட்பாரத்தில் தூங்குபவர்களிடமும் அகதி முகாமிலும் உண்டு. இன்பத்திற்கு பூவுலகு பலமாகும். அற்பமான துன்பத்தை பலர் வலிந்து பெறுகிறார்கள். இன்பத்தை இப்படித்தான் பெறலாம் என்றில்லை. காதல்தான் இன்ப ஊற்று என நினைக்கிறார்கள். தானடையும் இன்பம் போதாமைக்கு கதைகளையும் சினிமா படங்களையும் மற்றவர் அடையும் இன்பங்களையும் பார்த்து பாவனை செய்ய முயலுகிறார்கள். பிள்ளை பெறும்போது மட்டுமல்ல, மழலைச் சொல் கேட்கும் போதும், அதன் வளர்ச்சியின் போதும், அதன் உயர்வின் போதும் பெற்றார் அடையும் இன்பம் அளவற்றதாகும். தன் திருமணத்தின் போது அடைந்த இன்பத்திலும் அதிகமான இன்பத்தை பெற்றோர் தம் பிள்ளைகளின் திருமணத்தின் போது அனுபவிக்கிறார்கள். உலகில் இன்ப நிகழ்வு நடைபெறாத நேரமே இல்லை. பிள்ளை இல்லாதவர்கள் தத்தெடுத்து இன்பமடைகிறார்கள். நிறைவேறாத காதல் தற்கொலையால் இன்பமடைகிறது. பாதிக்கப்பட்டவன் வன்முறை புரிந்து இன்பமடைகிறான். இன்பமடைவதற்கு இதுதான் முறை என்றில்லை. பிறந்தவர் இறந்தாக வேண்டும். இறப்பு வரை இன்பமடைய முடியும். ஒரு முறை வரும் இன்பம் மீண்டெழும் இன்பம், நிலையான இன்பம் என வகைப்படுத்த முடியும். இனப்பெருக்க உணவினால் வருவது மீண்டெழுவது. அந்த இன்பம் சக்தி இழப்புக்குரியது. மின்கலம் சக்தி ஊட்டப்பட்டு ஒளியை கொடுத்த பின் சக்தியை இழந்து மீண்டும் சக்தி ஊட்டப்படுவது போன்றதே சிற்றின்பமாகும். இது சக்தி இழப்பு முறையாகும். சில நிமிடங்களில் சக்தியை இழந்து விடுகிறார்கள். இனப்பெருக்க உணர்வு ஏற்படாதவர்கள் கூட முருங்கைக்காய், பாதாம் பருப்பு, போதை மாத்திரை போன்றவற்றை நாடுகிறார்கள். இது இன்பம் பற்றிய மாந்தரின் தவறான எண்ணமாகும். புத்தரும் ஜேசுநாதரும் முகமது நபியும் தமது முதிர்வின் போது இன்பத்துக்காக இம்முறைகளை நாடவில்லை. மற்றவர்களுக்கு உதவி அவர்கள் மேல் பாசம் வளர்த்து அவர்கள் நலனை பார்த்து கேட்டு சக்தி இழப்பில்லாத முறையில் இன்படுவதற்காக இந்த முறையினையே கடவுள் மாந்தருக்கு பிள்ளை மூலமாக ஏற்படுத்துகிறார். பிள்ளையும் வேறொருவர் தான். உற்றாரும் மற்றாரும் வேறு நபர்களே. மற்றொருவருக்கு உதவ முடிவதில் ஒருவர் அடையும் இன்பம் வேறெதிலும் இல்லை. திருமண வாழ்க்கையிலும் கடவுள் மற்றொருவருக்கு உதவி செய்து தானும் அடையும் இன்பத்தை கற்றுக் கொடுக்க முனைகிறார். பல்வேறு இன்பங்களும் உள்ளன. கணப்பொழுதுக்குரிய இன்பங்களும் நீடிக்கும் இன்பங்களும் உண்டு என்பதையும் மனித மனங்கள் அறியும். பரீட்சையில் சித்தியடைந்தவன் இன்பம் சிறிது காலம் நீடிக்கும். சாதனை படைத்த இன்பம் நீண்ட காலம் இருக்கும். போதனை செய்தவர் அடையும் இன்பம் புத்தர், முகமது நபி, ஜேசுநாதர் அடைந்த இன்பத்துக்கு சமனாகும். இதனையே பேரின்பம் என்கிறார்கள். இந்த இன்பம் சக்தி இழப்புக்குரியதல்ல. சக்தி சேகரிப்பும் சக்தி இழப்பும் ஒரே நேரத்தில் ஒரே வேளையில் நடைபெறுவதால் இது நிலையான இன்பமாகும். மற்றவருக்கு உதவ முடிவதில் கிடைத்த இன்பத்தில் சக்தி இழப்பில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக மற்றவருக்கு உதவும் ஆற்றலை பெறுகிறார்கள். அவர்களுக்கு சக்தி இழப்பில்லை. பிரம்மச்சரியம் அனுஷ்டிப்பவர்கள் சக்தி இல்லாத முறையில் இன்பமடைகிறார்கள். அவர்களுக்கு உடல் களைப்பதில்லை, மனம் சோர்வதில்லை. அவர்கள் முகத்திலே உடலிலே தேஜஸ் காணப்படும். பயம், அச்சம், கவலை, துன்பம் அவர்களிடம் காணப்பட மாட்டாது.